ஆனால் நாங்கள் தவறுக்கு மேல் தவறு செய்து அல்லாஹ்வுடைய பேச்சை மீறிக்கொண்டு பாவத்துக்கு மேல் பாவத்தை சம்பாதிக்கின்றவர்கள் நாம். அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான், இன்னைக்கு நாங்களும் உங்களை மறந்து விடுவோம், எப்படி நீங்கள் எங்களுடைய வசனங்களை மறந்து விட்டீர்களோ அதே போன்றுதான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, மறுமையில் அல்லாஹ் நம்மை பார்த்து நம் மீது அந்த அருள் மிக்க அந்த ரஹ்மத்தான இந்த பார்வையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நபி வழியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னார்கள். சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தை நாம் எதற்காகலாம் இந்த பள்ளிவாசலிருந்து தூரமாக இருக்கிறோம், எதற்காகலாம் இந்த தொழுகையிலிருந்து நாம் தூரமாக இருக்கின்றோம், அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை என்று சொல்லுகின்றான். யா அய்யுஹல்